Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இந்த தேர்தல் உடன்படிக்கை பேச்சுவார்த்தை பொறுத்தவரை பாமக அதிமுக செல்வது போல அங்கே பேசுவது போல நாடகத்தை தான் நடத்தி கொண்டது. அதன் மூலம் அதை அலிபியா வச்சு பாஜகவோட தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை வலுப்படுத்தி கொண்டார்கள். பாமக அந்த தொண்டர்கள் விரும்பலைன்னு தான் நமக்கு தகவல் வருது. நிர்வாகிகள் சில பேர் கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்கவே இல்லை. அதுக்கடுத்து தைலாபுரத்தில் இவங்க தலைவர்களாக முடிவு செஞ்சுட்டு பாஜகவோட போகிறதுங்கிற முடிவை எடுத்து அந்த முடிவை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அங்கேயே அறிவித்தாங்க. அவ்வளோதான். நிர்வாகிகள் பேயறந்து அறைந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு ப்ரெஸ்ஸில் தகவல் வருது. இப்போ பாஜக கூட்டணி சேர்ந்த பாமகவை அவரோட தொண்டர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற கருத்து வந்துச்சு. 10.5% உள் ஒதுக்கீட்டை சட்டமாக கொடுத்த அதிமுகவை ஆதரிக்கணும், அவங்க நன்றி உணர்வோடு பாராட்டுறாங்க. அது பாமக போகலாங்க, தலைமை போகலாம். தொண்டர்கள் போயிருக்காங்களா? போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அதிமுகவில் தான் நிற்கிறாங்கங்கிறாங்க. நீங்கள் திமுக கூட்டி பலம் வாய்ந்த கூட்டணி சொல்கிறீங்க. அது மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. பாஜக இல்லாட்டி திமுக ஆதரவு ஊடகங்கள் இந்த பொய் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் பாஜக ஊடகங்கள் ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கி பாஜக தான் 2ஆம் இடத்துல இருக்குன்னு ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகவில் மீண்டும் சசிகலா அவர்கள் இணைக்கப்படுவாரா? அதிமுக தலைமை சிந்திக்கல, சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதான் நான் கேள்விப்பட்டேன். பாஜக விட்டு வெளியே வந்தப்பயே இந்த தேர்தலில் அதிமுக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போல்டாக பண்ணியிருக்காங்க. போல்டு எக்ஸ்பெரிமெண்ட், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்க பாமக இருக்குன்னு வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க, அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட சரக்கு தலித்துகளும் ஓட்டு போடுவாங்க. அது ஒரு ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்போசிட் ஃபேக்டராக தான் மாறும். பாமக அதிமுக கூட்டணியில் இருப்பது என்பது பாமகவுக்கும் லாபம் இல்லை, அதிமுகவுக்கும் லாபம் இல்லை. எதை சொல்கிறேன்னா, பாமக அவங்க தொகுதிகளில் பலமாக இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்டில் 6-7 மாவட்டங்களில் அவங்களே எல்லா தொகுதியிலையும் கேட்குறாங்க. 80 தொகுதிகள்லையும் சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்து ரெண்டுக்கும் திமுகவுக்கும் அதிமுக இருக்குது வின்னிங் மார்ஜின் டிஃபரன்ஸ் 1,90,000 தான், 2 லட்சம் கூட கிடையாது. இப்போ இவங்களுக்கு எதிரான 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி கடுமையாக இருக்குல்ல. பாஜகவோட 10 ஆண்டு ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி கடுமையாக இருக்குல்ல. இதையெல்லாம் அதிமுக அறுவடை செய்ய முடியுமில்ல. இந்த 1.9 லட்சம் வாக்குகளை ஈஸியாக மீட்டெடுத்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, அவங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுகவும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் இப்போ சமூக வலைதளங்களில் பரவலாக ஒரு விமர்சனம் பார்க்க முடியுது. அதாவது அதிமுக கூட்டணி இல்லை, ராமதாஸை எடப்பாடி விட்டிருக்கக்கூடாது, விட்டார், இது செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை பார்க்க முடியுது. நமக்கு என்னன்னா, விமர்சனங்களை தாண்டி இது தேர்தலில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அந்த கூட்டணி இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு? இல்லைங்க, பாஜக விட்டு வெளியே வந்தப்பயே இந்த தேர்தலில் அதிமுக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரையல் போல்டாக பண்ணியிருக்காங்க. போல்டு எக்ஸ்பெரிமெண்ட், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்க அந்த ரிஸ்க்கு எடுத்து தான் வெளியே வர்றாங்க. புதிய எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அது இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாமக நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க, பாமக அதிமுக கூட்டணியில் இருப்பது என்பது பாமகவுக்கும் லாபம் இல்லை, அதிமுகவுக்கும் லாபம் இல்லை. எதை சொல்கிறேன்னா, பாமக அவங்க தொகுதிகளில் பலமாக இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்டில் 6-7 மாவட்டங்களில் அவங்களே எல்லா தொகுதியிலையும் கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில் இப்போ பேச்சுவார்த்தை நடந்த சிக்கல் தான். ஆனால் அங்கே அவங்களுடைய வின்னபிலிட்டி 20% தான். பாஜக இல்லை, இங்கே அதிமுக கூட்டணியில் பாமக வந்தால் அவங்க வன்னியர் பெல்ட்லேயே அவங்க பலமான பகுதியிலேயே அவங்க 22 இடத்துல நின்று 5 இடத்துல தான் ஜெயித்தாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டு 20% தான். ஆனால் அதிமுகவுக்கு அங்கே ஸ்ட்ரைக் ரேட் 100% ஆகுது. அங்கே இடத்துல நின்னாங்கன்னா மற்றவங்களும் வாக்களிக்கிறாங்க, வன்னியர்களும் வாக்களிக்கிறாங்க. ஆனால் வன்னியர்களுக்கு மற்றவங்க வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பாமகவுக்கு மற்றவங்க வன்னியரை தவிர்த்த மற்ற ஜாதிக்காரங்க வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்னென்னா, அவன் ஆல் இன்க்ளூசிவ் கட்சியாக இல்லை, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டியாக இருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அ பர்டிகுலர் காஸ்ட். அவங்க ஆல் இன்க்ளூசிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும்
அதை மக்கள் ஏற்றுக்கல. ஏன்னா வன்னியர் சங்கத்தை இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ அவங்க பிரதானமாக யாரை கவனம் செலுத்துகிறாங்கன்னா வன்னியர் பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதுனால இதர ஜாதிகள் அவங்ககிட்ட வெளியே போகிறாங்க, அந்நியப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதிமுக வாக்குகள் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களும் ஜாதி ரீதியாக இவங்கள்ட்ட விலகி போயிடுறாங்க. அதுதான் சிக்கல். அதனால் இவங்க அந்த தொகுதிகளை அதிகமாக கேட்டு வாங்கினா அது இந்த தேர்தலில் பேச்சுவார்த்தையில் அதுதான் பிரச்சனையாக இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு 6-7 தொகுதிகள் எங்களுக்கே கொடுங்கங்கிறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, ஆளுக்கு சமமாக நிற்போம், உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டில் எங்களுக்கு பாதி. இன்னொன்று பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ராம்தாஸ் அவர்கள் ஒரு கட்டத்தில் தலித் வன்னியர்களுடைய ஒற்றுமைக்காக நின்னார். இவங்க 2 பேரும் இணைத்தால் வட தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க முடியும்னு நினச்சார். ஆனால் அதுக்கு பின்னாடி அவரே அதிலேருந்து தலைகீழ மாற்றம் அடைந்து அவங்க தலித் மக்களுக்கு எதிராக அவங்க சமுதாய கூட்டணிகளெல்லாம் உருவாக்க ஆரம்பித்தார். இதில் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்குமான முரண்பாடு அதிகரிக்க அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஜாதிய ரீதியாக கிராமங்களில் தலித் மக்கள் தாங்கள் வன்னியர்களால் நசுக்கப்படுவதாக நினைக்கிறாங்க. அவங்க ஆலய பிரவேசம் அதெல்லாமே அந்த பகுதிகளை தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவங்க ஜனநாயக உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது. அதனால் அவங்க பாமகவுக்கு எதிராக நிற்கிறாங்க, வன்னியர்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. வன்னியர்களுடைய கட்சியாக அவங்க பாமகவை பார்க்குறதுனால பாமகவுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, இந்த அதிமுகனுடைய வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலித் வாக்கு வங்கி பாரம்பரிய வாக்கு வங்கி, அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய வாக்கு வங்கி, அது இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அது பாமகவோட சேர்ந்தால் அந்த வாக்கு இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எந்த கட்சியுமே தன்னுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை பகைத்து கொள்ளாமலேயே தான் எக்ஸ்பான்ஷனுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் இப்போ இந்த ஃபார்முலா வச்சுன்னா கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் பாமகவோட கூட்டணியில் இருந்திருக்கிறாங்கல்ல, அப்போது அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும், குறிப்பாக தலித்துகள் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னா அது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? குறிப்பாக இப்போ 2 கூட்டணியும் சேரும் போது அது ஒரு காம்பன்சேஷன் ஃபேக்டர் தானே வரும். அதாவது பாமக இருக்குன்னு வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க, அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட சரக்கு தலித்துகளும் ஓட்டு போடுவாங்க. அது ஒரு 2 சேர்ந்த ஒரு காம்போசிட் ஃபேக்டராக தானே மாறும். அது எப்படி தனித்தனியாக மாறும்? அது அந்த கட்டத்தில் வேற நிலைமை. சமூக முரண்பாடுகள் முற்றலை, ஜாதிய முரண்பாடுகள் இந்த அளவுக்கு முற்றலை. அதுக்கு பின்னாடி ஒரு 10 ஆண்டு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு இந்த முரண்பாடுகள் முற்றி இருக்குது. இருவேறுபட்ட சமுதாயங்களாக அவங்க மாறிட்டாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாமகவோட சேர்ந்தால் நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிற நிலையை எடுக்கிறாங்க. அந்த விளைவு நான் என்ன சொன்னேன், அது நான் 2019 தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். நான் அதே மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் எந்தெந்த காஸ்ட் ஓரளவுக்கு யாருக்கு போட்டாங்கங்கிற கணக்கு வருது. அதில் பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட வட தமிழ்நாட்டில் 82% திமுகவுக்கு வாக்களிச்சு. இது அன்பிரசிடென்ட், இதுக்கு முன்னாடி எப்பயுமே நடக்கலை. இது எந்த தேர்தலில் நீங்கள் சொல்கிறது? 2021 சட்டமன்ற தேர்தல் 21. அதில் ஆக்சுவலாக அந்த பல வட மாவட்டங்களில் பல இடங்களில் தோற்றதுக்கு காரணமே தலித் மக்கள் இவங்ககிட்ட வந்து வெளியேறியது தான். ஸோ பாஜகவோட சேர்ந்தால் சிறுபான்மையினர் உங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க, பாமகவோட சேர்ந்தால் நீங்கள் வன்னியர்கள் தவிர்த்த மற்ற ஜாதி குறிப்பாக SC/STs உங்களோட வரமாட்டேங்கிறாங்க. இதுதான் உங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி நீங்கள் பாய்க்கக்கூடாது. மேற்குவங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்ச அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது பை சான்ஸ் அவங்க அதை நான் சொன்னதை அவங்க கேட்டு நடக்கலை. ஆனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது முழுக்க விட்டு கொடுப்பாங்க. பாமகவுக்கு அவங்க தொகுதிகளை முழுக்க விட்டு கொடுத்துருவாங்க எல்லா கட்சியும். ஆனால் இந்த தடவை அதிமுக அதில் உறுதியாக இருந்தாங்க. இல்லை, இப்போ இது அப்படியே ரிவர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ திருமாவளவன் இருக்கிறாரு. இப்போ திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு இப்போ எப்படி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்க கூட்டணிக்கு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பறையர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ இங்கே திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறாரு. திருமாவளவன் கிட்டத்தட்ட அதே இமேஜ் இருக்கு அப்படிங்கிறதால அப்போ திமுகவுக்கு வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல நிச்சயமாக குறையும். வன்னியர் வாக்கு குறையுது, திமுகவுக்கு சந்தேகம் இல்லாமல் குறையுது. அதனால் அவங்களுக்கு
ஆனால் அவங்களுக்கு எப்படி அது ஈக்குவேட் ஆகுதுன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 16% பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறாங்க. அவங்க அந்த வாக்குகள் அவங்களுக்கு வந்துடுது. அது இட்டு வெளியே தெரியாத அளவுக்கு அது இட்டு நிரப்புது. நீங்கள் வன்னியர்கள் உங்களுக்கு போடலைன்னா அது ஒரு சில மாவட்டங்களோடு சுருங்கி போயிடுது. ஆனால் தலித் மக்கள் உங்களுக்கு போடலைன்னா அது வட தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் அது எதிரொலிக்குது. இன்னொன்று, வன்னியர்கள் வந்து திமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி அல்ல. கிடைப்பாங்க, இல்லாமல் போவாங்க. ஆனால் தலித் மக்கள் அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி. அதை பகைப்பதனால அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு ஏற்படும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது அவங்க அதை உணர்ந்து செஞ்சாங்களா இல்லை இந்த பேச்சுவார்த்தையில் கடுமை காட்டினாங்களா தெரியலை. பாமக அங்கிட்டு போயிட்டாங்க. நான் பாமக விஷயத்தை நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த தேர்தல் உடன்படிக்கை பேச்சுவார்த்தை பொறுத்தவரை பாமக அதிமுக செல்வது போல அங்கே பேசுவது போல நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருந்தது. அதன் மூலம் அதை அலிபியாக வச்சு பாஜகவோட தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை வலுப்படுத்தி கொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் அங்கே பேசிட்டு அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க கோரிக்கை நிறைவேறாதப்ப அங்கேருந்து இங்கே தாவுவாங்க, இங்கே ஒரு போக்கு காட்டுவாங்க. இது உடனே பாஜக பயந்து போய் வாங்க உங்கள் கோரிக்கையை 1-2 நான் கொடுக்குறேன், நிறைவேற்றி தரேன்னு சொல்லி இப்போ மறைமுகமாக என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. அதாவது அன்னைக்கு நேற்று முன்தினமாக இரவு இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு காலை வரை தைலாபுரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து பாமக வந்து அதிமுகவோட தான் போகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு இரவில் பேச்சுவார்த்தையில் மாறிச்சு. இரவில் பாமகவை பாஜக கூப்பிட்டு தலைகீழாக மாறுறாங்க. மாறுறதுல என்ன காரணம்? அமைச்சர் பதவி உறுதி அளிக்கப்பட்டதா? வெளியே வரல. மத்திய அமைச்சர் பதவி உறுதி அதை கேட்டாங்க இவங்க. ஆனால் அவங்க தரலைங்கிறத முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அது உறுதியளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. தலைமறைவில் என்ன நடந்துச்சு? அன்று இரவோடு தமிழக அரசியலே மாறிடுச்சின்னு அண்ணாமலை சொல்கிறார். அன்றைய இரவு, நேற்று முந்தைய இரவு அன்று வந்து பாஜகவுடன் இணைந்தவுடன் தமிழக அரசே தலைகீழாக மாறிவிட்டது, அரசியலே மாறிடுச்சின்னு சொல்கிறார். நாங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில், நீங்கள் அந்த இரவில் திரைமுறையில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். வெளிப்படையாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்தை குறிவைக்கல. பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்கிறோம் 2026 நாங்கள் குறிவைக்கிறோம். 2026 எப்படி நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். பாஜகவோட போனால் அவங்க என்னன்னா, நம்ம இணைந்து கூட்டு ஆட்சி நம்ம நடத்தலாம், 2 பேரும் இணைந்து மாநில ஆட்சி நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புரிதலுக்கு வந்ததுனால நாங்கள் அதுதான் மெயினான காரணம் நான் பாஜகவுக்கு போகிறதுக்கு. ப்ளஸ் தேச நலனை நான் முன்னெடுத்துகிறோம், அது மோடியால் தான் அதை பாதுகாக்க முடியும், முன்னேற்ற முடியும். இந்த 2 காரணங்களுக்காக நாங்கள் போனேன்னு இறுதியாக சொன்னார். இந்த காரணங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி அதிமுக பேசிகிட்டே இருந்தீங்க? இப்போ தேமுதிக என்ன பண்ணுறாங்க? அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுகவோட தான் போகணும், பாஜகவோட போகக்கூடாதுன்ற முடிவு எடுத்ததுனால அவங்க பாஜகவோட பேசுகிறதில்ல, அதிமுகவோட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு 26 கூட்டணி ஆச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னா பாஜகவோட தான் கூட்டணி ஆச்சு. அதிமுக அவுட்ரேட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கோரிக்கையை. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் அவங்களோட பேசிட்டு இருக்கக்கூடாதுல்ல. தேச நலன் பாதுகாக்கிறதுக்கு பாஜக தான் உதவுன்னா அதுக்காக நீங்கள் அங்கே சேர்றீங்கன்னா ஏன் இவங்களோட பேசுனீங்க? கடைசி வரைக்கும் அன்றைக்கி முதல் நாள் கூட, அன்றைக்கி காலையில் கூட பேசிகிட்டு இருந்தீங்களே அவங்களோட. உங்கள் குரோடா அருளுங்கிறவர் அனுப்பிச்சு, எம்எல்ஏ அனுப்பிச்சு எடப்பாடி சந்திக்க சொன்னீங்களே, எதுக்காக? இந்த நாடகத்தை நடத்துனீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பாமக இந்த நாடகத்தை நடத்தியது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் பார்ட்டி, ஒரு சந்தர்ப்பவாத கட்சி. அந்த தொண்டர்கள் வந்து விரும்பலைன்னு தான் நமக்கு தகவல் வருது. தொண்டர்களில் நிர்வாகிகள் சில பேர் கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி முடிவெடுப்பாங்க எப்பயுமே. ஆனால் அவங்க நிர்வாகி கூட்டத்தை ரத்து செஞ்சாங்க. அதுக்கடுத்து தைலாபுரத்தில் இவங்க தலைவர்களாக முடிவு செஞ்சுட்டு பாஜகவோட போகிறதுங்கிற முடிவை எடுத்து அந்த முடிவை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அங்கேயே அறிவித்தாங்க. அவ்வளோதான். நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்கவே இல்லை. நிர்வாகிகள் வந்து பேயறந்த அறைந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு ப்ரெஸ்ஸில் தகவல் வருது.
இப்போ இதுல எடப்பாடி சைட்ல பார்க்கும்போது அவருக்கு இப்போ வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கிறது. ஏன்னா வந்து அதிமுக நாட்களுக்கு பிறகு ஒரு தனியா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு நிறைய இடத்துல வந்து போட்டியிட முடியும். அதனால கணிசமான வாக்கு வங்கி வந்து வாக்குகளை வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இதுல இருக்கு. இருந்தாலும் கூட அந்த கூட்டணி இல்லாம போறதால இந்த பெர்செப்ஷன் வார்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெர்செப்ஷன் வார், யார் பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு பிளஸ் எடப்பாடி அவர்களும் சொல்லியிருந்தார் இதை. ஸோ அந்த பெர்செப்ஷன் வார்ல அதிமுகவுக்கு ஒரு பின்னடை வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியாதா? அது ஒரு பின்னடைவு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் இப்போ பாஜகவில் யார் இருக்கிறாங்க கூட்டணியில்? பாமக தவிர வேறு கட்சிகளுக்கு என்ன பெரிய வாக்கு வங்கி இருக்குது? தனிநபர் கட்சிகள் அங்கே இருக்காங்க. அவங்க தேர்தலுக்கு மட்டுமே வருவாங்க. பிறகு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க பிஸ்னஸ் பார்க்க போயிடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன உங்களுக்கு கூட்டணியில் இருப்பதனால என்ன வாக்கு வங்கி உங்களுக்கு கூட போகுது? என்ன பெருசாக என்ன வந்துட போகுது? இப்போ அவங்கெல்லாம் கட்சிகள்ங்கிற விட குச்சிகள் தான். அவங்க கட்சிகள் இல்லை, சின்ன சின்ன குச்சிகளை சேர்த்துருக்காங்க. அந்த குச்சிகள் கூட ஓபிஎஸை பார்க்கும்போது கட்சியும் இல்லை குச்சியும் இல்லை. தினகரன் கூடாரம் காலியாயிடுச்சு. அதனால தான் அவர் தனித்து நிற்க பயப்படுறாரு. தனித்து நின்று அதிமுக தோற்கடிக்கலாம்னு நினைப்பார்ல. நான் 20 தொகுதியில் தோற்கடித்தேன் தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ ஏன் அதை விட்டுட்டாரு? தனித்து நிற்க உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் நிற்கவே இல்லைங்க அவங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய பலம் சரிந்து விட்டது. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ் கட்சி இல்லை. மற்ற யார் பாமகவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் அமமுக நின்னாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் நிற்கல. இஃப் ஐ அம் கரெக்ட், எஸ். நகராட்சி தேர்தல் நிற்கல. ஏன்னா ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் நின்னாங்க. இடங்களை கைப்பற்றினாங்க. இதில் இங்கே நகராட்சிகளில் நிற்கல. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாமக இருக்கிற இடத்துல பாஜக இல்லை, ஒவ்வா கூட்டணிங்க. இது பாஜக பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாமக இல்லை. நீங்கள் 2014 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுக்கிட்டா திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியை பாஜக தலைமையில் உருவாக்குனது அது. அப்போ கணிசமான வெற்றியையும் பெற்ற தேர்தல் அது. கிட்டத்தட்ட 19% வாக்குகளை வாங்கினாங்க. 2 இடங்களில் ஜெயிச்சாங்க 2014. ஆனால் அதில் என்ன இருந்து யார் இருந்தாங்கன்னா தேமுதிக இருந்துச்சு. இப்போ இருக்க தேமுதிக இல்லை. அப்போ 8% வாக்குகளை வைத்து கொண்டிருந்த பலமான தேமுதிக அங்கே இருந்துச்சு. இப்போ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பலமான பாஜக இருக்குன்னு சொல்கிறாங்களே. பாஜக என்னங்க 3% வாங்கிட்டு இருந்த கட்சிங்க. இப்போ அவங்க என்ன வளர்ந்துருப்பாங்க? அவங்க உதாரணம் என்ன சொல்கிறாங்க, நகராட்சி தேர்தல்களில் 5.5% வாங்கியிருக்கேங்கிறாங்க. நகராட்சி தேர்தல்களில் குறிப்பிட்ட இடங்களில் தங்களுக்கு பலம் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அவங்க நின்னாங்க. கிராமப்புற உள்ளாட்சி நின்னாங்களா? அவங்க எங்கே இருக்கிறாங்க? கிராமப்புறங்களில் அவங்க இல்லை. அது நகர்ப்புறத்து கட்சி, மத்தியதர வர்க்கத்துக்கு மட்டுமே ஓரளவு செல்வாக்குள்ள கட்சி. அதனுடைய பலம் என்பது மிகவும் சுருங்கி போய் கிடக்குது. அவங்களால 5.5% நகராட்சிகளில் தாங்கள் விருப்பப்பட்ட தங்களுக்கு பலமான தொகுதிகளில் மட்டும் நின்று வாங்கின அந்த வாக்கு வங்கி கிராமப்புறங்களெல்லாம் நடக்கக்கூடிய தேர்தலில், உள்ளடக்கிய தேர்தலில் எந்த அளவுக்கு வாங்க முடியுங்கிறது இஸ் கொஸ்டினபிள். அந்த 5.5% அவங்க ரீச் பண்ணுவாங்கங்கிறது கொஸ்டினபிள். அவங்க சொல்லலாம், அவங்களுக்கு ஆதரவு ஊடகங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு 20% இருக்குங்கிறாங்க, 25% இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சி ஓட்டர்ஸ்லேயே என்ன சொல்கிறாங்க, அதிமுக அல்லாத பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியா என்டிஏ 2019 அதிமுக வாங்கின 22.5% வாக்குகளை கழிச்சாச்சுன்னா அவங்க வாங்கினது 12%. அதில் பாமக இருக்குது, தேமுதிக எல்லாம் இருக்கிறாங்க, மதிமுகவும் இருக்குது அதுக்குள்ளே. இப்போ அதில் தேமுதிக இல்லை, மதிமுக இல்லை. ஆனால் அவங்களும் இருக்கிறதா கணக்கு வச்சுக்கிட்டு சி ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்பில் 2024 ப்ரொஜெக்ஷன் வந்து 15% தான் கொடுத்துருக்காங்க கூட்டணிக்கு. அதான் கரெக்ட் பொசிஷன். இப்போ அதில் தேமுதிக எடுங்க, மதிமுக எடுத்துருங்க, என்ன இருக்கும்? நீங்கள் திமுக கூட்டி பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது திமுக. ஆமாம், மாய தோற்றம் உருவாக்கப்படுது. இங்கே மீடியாக்களும் அதுக்கு உதவுறாங்க. இல்லை, அது என்னன்னா இப்போ அவங்க இப்போ யார் வந்து வெற்றியை வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து யார் வந்து சக்ஸஸை காமிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க பலமே பார்ப்போம். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், இந்த அலையன்ஸ் டிஎம்கே தலைமை இந்த அலையன்ஸ் வந்து தே ஹேவ் ப்ரூவன் இல்லை. அதனால அவங்க ஸ்ட்ரென்த் ப்ரூவன் மீன்ஸு
பாஜகவோட இருந்தது, நேரு இது மோடியை பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ணது, இதெல்லாம் 2019 தேர்தலில் எடுபடலை. பாஜக எதிர்ப்பான ஒரு கருத்து மனோநிலை இங்கே எல்லா பகுதி மக்கள் மத்தியில், எல்லா செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் மத்தியிலும் இருக்குது. உதாரணமாக பேக்வர்ட் கிளாஸஸ் நீங்கள் வட இந்தியாவில் எடுத்தீங்கன்னா அவங்க அதில் எஸ்சி எஸ்டிஸ் இதில் பெரும்பான்மையானவங்க பாஜகவோட இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் பேக்வர்டு கிளாஸஸ்ஸு எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினர் வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ பாஜக கூட்டணி சேர்ந்த பாமகவை அதோட தொண்டர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற கருத்து வந்துட்டு இருக்கு. அதோட தொண்டர்கள் பாஜகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அந்த கூட்டணியை அவங்க விரும்பலை. 10.5% உள் ஒதுக்கீட்டை சட்டமாக கொடுத்த அதிமுகவை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. அதிமுகவை ஆதரிக்கணும், அவங்க நன்றி உணர்வோடு பாராட்டுறாங்க. அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? அது இப்போ பாமக போகலாங்க, தலைமை போகலாம், தொண்டர்கள் போயிருக்காங்களா? போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அதிமுகவில் தான் நிற்கிறாங்கங்கிறாங்க. நீங்கள் இதே திமுகலேயே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 3.8% வாக்குகள் இருக்குங்க. 2011 அவங்க வாங்கினது தனித்து நின்று. அது இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு எங்கேயுமே கூடலை, எங்கேயும் குறைஞ்சாதான் செஞ்சுருக்கும். 3% வச்சுக்கோங்க. பாக்கி கட்சிகளுக்கு என்ன வாக்கு வாங்கியிருக்குங்கிறீங்க? அவங்க வந்து மக்கள் நல கூட்டணியாக நின்னாங்க, 5% கீழே தான் வாங்கினாங்க, 6.1% வாங்கினாங்க. தேமுதிகவும் சேர்த்து, தேமுதிக அதில் 2.5%, 2% கழிச்சிட்டிங்கன்னா கணிசமானவங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து 4-5 கட்சிகள் சேர்ந்து வெறும் 4% தான் வாங்கினாங்க. இவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் 1% கீழே தான் இருக்குது. அந்த 1% கீழே இருக்க கட்சிகள் அங்கேயும் இருக்கிறாங்க. இல்லை, ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம நோட்டபிள் இல்லை. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த வித்தியாசமே கிட்டத்தட்ட 3% வித்தியாசமே. ஸோ அப்போ நம்ம இங்கே கணக்கிடுற அந்த 1%, ஈவன் நாட் ஈவன் 1% அதுக்கு கீழே இருந்துச்சுனாலோ அது எல்லாமே இணையும் போது அது வின்னிங் ஃபேக்டருக்கு வந்து உதவும். அதே மாதிரி இவங்ககிட்டையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, எஸ்டிபிஐ இருக்கிறாங்க, இந்திய தேசிய லீக் இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது, அந்த ஃபார்வர்ட் பிளாக்னுடைய ஃபேக்ஷன் இருக்குது, தேமுதிக இப்போ இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு 1% 2% வாக்கு வங்கி இருக்குல்ல, இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. இன்னொன்று, நீங்கள் இப்போ பெர்சனலாக பார்த்தீங்கன்னா 3.5% வாக்கு வங்கி வித்தியாசம் இருந்தால் கூட 2021 13 லட்சம், அதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 13 லட்சம் வாக்குகள். இந்த 13 லட்சம் வாக்குகள் அதில் குறிப்பாக நீங்கள் 80 தொகுதிகளில், அதில் 37 தொகுதிகளில் வின்னிங் மார்ஜின் 10,000 கீழே இருந்திருக்கு. 43 தொகுதிகளில் வின்னிங் மார்ஜின் 5,000 கீழே வந்திருக்கு. ஸோ 80 தொகுதிகள்லையும் சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்து ரெண்டுக்கும் திமுகவுக்கும் அதிமுக இருக்குது வின்னிங் மார்ஜின் டிஃபரன்ஸ் வந்து 1,90,000 தான், 2 லட்சம் கூட கிடையாது. இது அவங்க ஓவர் கம் பண்ண முடியுமில்ல. அப்போ அவங்களுக்கு எதிரான அதிருப்தி இருக்க வாய்ப்பு இருந்துச்சு 10 ஆண்டு கால ஆட்சி. இப்போ இவங்களுக்கு எதிரான 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி கடுமையாக இருக்குல்ல. பாஜகவோட 10 ஆண்டு ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி கடுமையாக இருக்குல்ல. இதையெல்லாம் அதிமுக அறுவடை செய்ய முடியுமில்ல. இந்த 1.9 லட்சம் வாக்குகளை அவங்க மீட்டெடுக்க முடியாதுன்னு எப்படி நம்புகிறோம்? ஈஸியாக மீட்டெடுத்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், டீட்டெயிலாக சொல்லலை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 17 லட்சம் பேர், அதில் வீட்டில் 2 பேரை சேர்த்திங்கன்னா 51 லட்சம் பேர். அதில் 40 லட்சம் பேர் போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் வாக்களித்திருப்பார். ஏன்னா அவங்களுக்கு பல ப்ராமிசஸ் இவங்க கொடுத்தாங்க, எந்த ப்ராமிஸையும் இவங்க நிறைவேற்றலை. அதனால் இப்போ அவங்க போராடிட்டு இருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக. அந்த 40 லட்சம் வாக்குகள் இப்போ எங்கே போகும்? அந்த 51 லட்சத்தில் ஒரு 13 லட்சம் கிட்ட வந்தால் கூட போச்சே. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சிறுபான்மையினர் மொத்தமாக 12 to 14% சொல்கிறாங்க. லேட்டஸ்ட் சென்சஸ் என்ன 12 14 இருக்குங்கிறாங்க. அவங்க மொத்தமாக திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தப்போ. இப்போ அவங்க வெளியே வந்த பிறகு அவங்களுக்கும் ஒரு பகுதி வாக்கு, இது ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்ஸு அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5% அவங்களுக்கு வருது வச்சுக்கோங்க. அது 10% சரிவை திமுகவுக்கு ஏற்படுத்தும்ல. ஸோ இந்த மாதிரியான மதிப்பீடுகளெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அதிமுக வலுவாகத்தான் இருக்குது. அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொன்னார். இன்னொன்று, அது கட்சி பிளவுபட்டது என்று ஒரு பொய் பிரச்சாரம் சேர்ந்தே செய்கிறாங்க. அது 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என்று சொல்கிறாங்க.
அதிமுக களத்தில் இல்லைங்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து உடஞ்சிருச்சின்னு ஒரு பிரச்சாரம் ரொம்ப நாளாக செய்யப்படுது. கட்சி பிளவுபட்டுருச்சு நாளா. கட்சி எங்கெங்கே பிளவுபட்டுச்சு? கட்சி பிளவுபட்டதுன்னா எப்படி? மதிமுக திமுக விட்டு வெளியே போகும்போது கிட்டத்தட்ட பாதி மாவட்ட செயலாளர்கள் வைகோட போனாங்க. அதாவது வெர்டிகல் ஸ்பிளிட்னு அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வியாக்கியானம் பண்ணாங்க. ஆனால் அது மாதிரி எதாவது நடந்திருக்கா? இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அவ்வப்போது கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களை கட்சியினுடைய பொதுக்குழு வெளியேற்றியிருக்கிறது. சசிகலாவும் தினகரனையும் வெளியேற்றினாங்க 2017 நடந்த பொதுக்குழுவில். 2022 நடந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்களையும் அவர் கூட சேர்ந்த ஒரு 3 பேரையும் வெளியேற்றினாங்க. இது வெளியேற்றது சரி சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு வந்தாச்சு. அப்போ அந்த பொதுக்குழு எப்படின்னா, ஒரு கட்சி பிளவுபட்டுருக்குன்னா, நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இருக்குது. அட்லீஸ்ட் 1/3 பிரியணும்ல. பழைய சட்டம் இப்போ 2/3ட்டாங்க. மினிமம் 1/3 பிரிஞ்சாதானே ஸ்பிரிட்டு. எங்கே இப்போ எவ்வளோ போச்சு? இங்கே இருக்கக்கூடிய பாஜக அதிமுக பலத்தை காட்டக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் 2500 பேர், மாவட்ட செயலாளர்கள் 76 பேர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அடுத்து எம்எல்ஏஸ் எம்பிஎஸ், பெரும்பகுதி இவங்களோட தான் இருக்கிறாங்க. என்ன ஸ்பிரிட் ஆச்சு? ஸ்பிரிட்னா வெட்டி ஒரு 500 பொதுக்குழு உறுப்பினர் என்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது ஸ்பிரிட்டு. எதுவுமே ஏற்படாத போது பிளவு என்று சொல்வதே தவறுங்கிறேன். பிரசாந்த் கிஷோர் அதுதான் சொல்கிறார். அதிமுக முன்பு எப்போதையும் விட எடப்பாடி அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பொட்டன்ஷியல் ஃபோர்ஸாக அது இருக்குது, ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ்ன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஊடகங்கள் இங்கே பாஜக இல்லாட்டி திமுக ஆதரவு ஊடகங்கள் இந்த பொய் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் பாஜக ஊடகங்கள் ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கி பாஜக தான் 2வது இடத்துல இருக்குன்னு ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. பாஜக எங்கே தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறது? நகராட்சி தேர்தல் நீங்கள் சொன்னீங்க, அதை நான் சொல்லிட்டேன். என்ன பலம்ங்கிறது இல்லை, பலம் அதில் இனிமே தான் வருங்கிறது ஒன்று. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ இதில் அதிமுகவில் மீண்டும் சசிகலா அவர்கள் இணைக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து மீண்டும் எழுந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்னகத்தில் அங்கே வந்து அதிமுக வந்து ஏதோ முக்குலத்தூருக்கு எதிரான ஒரு கட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா சசிகலாவை உள்ளே கொண்டு வர மூலியமா அதை கணிசமாக குறைக்க முடியும் அப்படின்ட்டு அதிமுக தலைமை சிந்திக்கிறது அப்படின்ட்டுலாம் தகவல் வருது. இல்லை, அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக தலைமை சிந்திக்கலை. சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க சில பேரை தூது அனுப்பிச்சிருக்கிறாங்க எடப்பாடி அவர்கிட்ட. அப்போ கட்சி ஒருங்கிணைப்புன்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க கட்சி ஒருங்கிணைப்பை தான் முக்கியமான நோக்கமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கையிலும் சசிகலா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர் சொல்கிறாங்க. ஒரு சந்தேகத்தை அவங்களும் கிளப்பியிருக்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்களை இணைத்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாய வாக்குகள் வருமா இல்லையா வேற ஒரு பக்கம். ஏன்னா இன்னும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த டிடிவியும் ஓபிஎஸும் வெளியே இருக்கிறாங்க. இவங்களால் எப்படி அந்த சமுதாய வாக்குகள் உள்ளே கொண்டு வர முடியுங்கிறது ஒரு பக்கம். அடுத்து பெரும்பாலான பெண்கள் வாக்குகள் அதிமுக விட்டு போயிடும் அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. அதனால் அவங்கள உள்ளே சேர்க்கறதுக்கு அவங்க விரும்பலைன்னு ஒரு தகவலை எனக்கு வந்துச்சு. அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் முயற்சி பண்ணதாக எனக்கு தகவல் வந்துச்சு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிராகரிக்கலை. ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தாங்கள் விரும்பினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அதிமுக தலைமை இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சுக்கேன். தேங்க்யூ சார். நன்றிங்க.